அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலச்சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய குழந்தைகள் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அனைத்து ரோட்டரி மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் அனைத்து மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பது தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வக்க நிறுவனை அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கை அமைய நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழனும் வாழ்ந்திட உன் புனிதங்களை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று பொழுதிலே ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் நலசுவம் ஐயா அவருக்கு அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நாளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வைகரை துயிலலை அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலலை அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல சிவமையா குழந்தைகளுக்குண்டான பயிற்சி முறைகளை சொல்ல போறாங்க. புதுமையான பயிற்சி முறை அப்படிங்கிறத விட தொடர்ந்து நம்ம இதுல நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருமே குழந்தைகளோட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் குழந்தைகளோட குழந்தைகளை இந்த நிகழ்வுல ஈடுபடுத்துறது உங்களுக்கும் நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும், குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு வழிமுறைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி வர்றது அதுதான். குழந்தைகளோட கலந்துக்கிட்டு இந்த நிகழ்வுல சிறப்பீங்க அப்படிங்கிறது தான். எல்லாருமே இன்னைக்கு குழந்தைகளோட வந்திருக்கிற குழந்தைகள் எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிட்டு செய்யறது சிறப்பா இருக்கும். ஏன்னா தினமும் நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க நல்ல சுமையா. இந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்களும் குழந்தைகளை போல் ஒரு நல்ல ஒரு பாட்டுடன் கூடிய நல்ல ஒரு குழந்தைகளுக்கு உண்டான ஒரு விளையாட்டுடன் கூடிய அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பயிற்சி முறைகளை நமக்கு வாரம் நமக்கு சிறப்பா செய்யறாங்க.
எந்த அளவுக்கு நாமும் ஒரு குழந்தைகளாக மாற முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய பயிற்சி முறைகளும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி வாரம் வாரம் நமக்கு சிறப்பு இந்த குழந்தைகள் நிகழ்வை கொடுத்துட்டு இருக்கிற நல்ல சிவமையா, திருமூலர், அகத்தியன் அவங்களோட குழந்தைகளோட இணைந்து இந்த நிகழ்வை வந்து சிறப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க. மிகவும் இந்த சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் எல்லாருமே இன்னைக்கு குழந்தைகளோட கலந்துக்கிட்டு சிறப்பிப்பீங்கன்னு நம்புறோம். கண்டிப்பாக எல்லாருமே குழந்தைகளோட கலந்துங்க, பெற்றோர்களும் கலந்துங்க. இது ஒரு வாழ்க்கை கல்வி முறை. இது ஒரு தனிப்பட்ட ஒரு பயிற்சியோ அப்படிங்கிறது கிடையாது. பயிற்சியுடன் கூடிய வாழ்க்கை கல்வி முறை அப்படிங்கிறத வந்து பெற்றோர்களும் உணர்ந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கக்குள்ள வரும் காலங்கள்ல உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பயனை கொடுக்கக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இதுவரை இல்லைனாலும் குழந்தைகளை எழுப்பி விட்டுருங்க, எல்லாருமே கலந்துக்க சொல்லுங்க. ஐயாவும் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த நமக்கு நிகழ்வை கொடுக்க நல்ல சோமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்கய்யா. அனைவருக்கும், அனைத்து குழந்தைகளுக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். சிறப்பு. தொடர்ந்து நம்ம சிறப்பா பயிற்சி செஞ்சுட்டு வரோம். போன வாரம் நல்லா பண்ணீங்க. வீட்டுல நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க. அனைத்து மாணவர்களும் வீடியோ ஆன் பண்ணாதான் யோகா கிளாஸ். சரியா? வீடியோ ஆன் பண்ணிக்கோருங்க எல்லாரும். ஏன்னா சில பயிற்சிகள் தவறா செஞ்சீங்கன்னா கீழே வந்துருவீங்க, மூக்குல அடிபட்டுரும். கவனமா செய்யல அப்படின்னா. ஏன்னா எங்களை மாதிரி பெரியவங்க மாதிரி நீங்க சின்ன ஆசனம், சிம்பிளான பயிற்சி எல்லாம் செய்யறது இல்ல, கஷ்டமான பயிற்சி எல்லாம் செய்யறீங்க இல்லையா? அதனால நீங்க கவனமா பாத்தீங்கன்னா தான் எப்படி கை வைக்கிறீங்க. மாத்தி வச்சுட்டீங்கன்னா கைய, இப்படி வைக்கிற கைய இப்படி திருப்பி வச்சீங்கன்னா கீழே வந்துடும். கவனமா செய்யணும். சரிங்களா? எல்லாரும் வீடியோல வந்தீங்கன்னா பரவாயில்லையே. சிறப்பு. பரவாயில்ல, நிறைய பேர் வந்திருக்கீங்க. இப்போ வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? பயிற்சிக்கு போய்க்கலாமா? கால் நேரம் நீட்டுங்க. வெரி குட், வெரி குட். கால்களை ரைட் லெஃப்ட் நல்லா அசைங்க. இப்படி சிறப்பு. அப்படியே கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. ஒன். நல்லா விரல்களை, கால் விரலை சுருக்கி விரிக்கணும். 1 2 3 4 5. சூப்பர். அப்படியே கால் பாதத்தை வட்டமா சுத்துங்க. 1 2 3. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3. அப்படியே காலை மடக்கி நீட்டுங்க. ரைட் லெக், லெஃப்ட் லெக், ரைட் லெஃப்ட். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. எழுந்துச்சுக்குங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. அப்படியே குதிக்கால் மேல தூக்குங்க, இடுப்புல கை வச்சு. 1. நல்லா உடம்பு மேல ஏற்றி இறக்கணும். சரியா? 2. சூப்பர், சரியா செய்றீங்க. 3 4. கரெக்ட், அப்படிதான். 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சூப்பர், வெரி குட்.
இது மாதிரி பயிற்சி நாம செஞ்சோம்னா நம்ம கால் பகுதியிலிருந்து கெண்டைக்கால் பகுதியிலிருந்து ரத்த ஓட்டம் அடிவயிற்றுல தண்ணி அடிச்சா எப்படி மேல போய் வருது, அப்படியே தண்ணி மேல வருது இல்லைங்களா, அது மாதிரி தான் பம்ப் பண்ற மாதிரி உடம்பு ஃபுல்லா ரத்த ஓட்டம் பரவி நல்லா சுழற்சி ஆகி நல்ல தூய்மையான ரத்த ஓட்டம் கிடைக்கும். சரிங்களா? நல்லா மூச்சு விட்டுடுங்க. கால் விரல்களை மேல தூக்கணும். இப்போ 1 2 3 4 5. சூப்பர், வெரி குட். அப்படியே இடுப்பு வட்டமா சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3. வெரி குட். கை இப்ப ஷோல்டர் வரைக்கும் வச்சுக்கோங்க. ரைட்ல திரும்புங்க. ஸ்ட்ரெயிட்டா வாங்க. லெஃப்ட். கைகள் வட்டமா சுத்துங்க. 1 2. ஆப்போசிட் சுத்துறீங்க. 1 2. லெஃப்ட் ஹேண்ட். 1 2. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2. கைகள் நேரா நீட்டுங்க. மணிக்கட்டு மடக்கி நீட்டுங்க. விரல்களை சுருக்கி வரீங்க. மணிக்கட்டு நல்லா வட்டமா சுத்துங்க. ஆப்போசிட்டா சுத்துங்க. முழங்கை மடக்கி நீட்டுறோம். அப்படியே ஷோல்டர்ல கை வைக்கிறோம். நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3. ஆப்போசிட். 1 2 3. சூப்பர், அழகா செய்றீங்க. நல்லா மூச்சு விடுங்க. ரைட்ல திரும்புங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். கழுத்து வட்டமா சுத்துங்க. 1 2. லெஃப்ட்ல இருந்து ரைட், ரைட்ல இருந்து லெஃப்ட், லெஃப்ட்ல இருந்து ரைட். சிறப்பு. நல்லா மூச்சு தொடுங்க. பள்ளியில எல்லாம் பிடி மாஸ்டர் இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்களா? கொடுப்பாங்க இல்லைங்க. கேமுக்கு போனீங்கன்னா வாழ்த்துக்கள். சரி, நம்ம ஆசன பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அசைவு பயிற்சிகள் செஞ்சா உடம்பு வந்து நல்லா எல்லா ஆசனங்களும் செய்ய முடியும். சரி, பாட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு பாட்டு பாடலாமா? ஒரு சிட்டுக்குருவி பாட்டு பாடுவோம். சரி. சின்ன சின்ன மலையிலே சின்ன சின்ன மலையிலே. ஐயா ஐயா மலசாமி ஐயா, ஐயா சொல்லுங்க. நான் அன்மியூட் பண்றேன், எல்லாரையும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. பண்ண சொல்லுங்க. எல்லாரும் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணுங்கப்பா. நீங்க பாடுற எனக்கு கேட்கும்ல. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பண்ணிக்க சொல்லுங்க. நீங்களும் பண்ணீங்க, உங்களுக்கு மீட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. சிட்டுக்குருவி பாடங்காட்டி சிட்டுக்குருவி பக்கத்துல சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்துருச்சு. எல்லா சிட்டுக்குருவியிலும் பாட்டு பாடலாமா? என்ன சவுண்ட் கேட்கல? பாடலாமா? வாழ்த்துக்கள். சின்ன சின்ன மலையிலே சின்ன சின்ன மலையிலே சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம். சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம். சின்முத்திரை சொல்லி தந்து சின்முத்திரை சொல்லி தந்து
சிரிச்சு சிரிச்சு குறிச்சுதான். சிரிச்சு குறிச்சுதான். சிரிச்சு 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 சிரிச்சு குதிச்சுதான். சிரிச்சு சிரிச்சு குதிச்சுதான். சிரிச்சு சிரிச்சு குதிச்சுதான். அப்படியே குறிச்சிருங்க கீழே. சூப்பர், வெரி குட். ஒரு மலை மேல சிட்டுக்குருவி எல்லாம் இருந்துச்சு, சரிங்களா? அந்த சிட்டுக்குருவி வந்து எனக்கு ஒரு சின்முத்திரை சொல்லி கொடுத்துச்சு. சின்முத்திரை யார் சொல்லி கொடுத்தாங்க? வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன மலை, அழகான மலை. அந்த மலைக்கு போயிட்டு இருந்தேன்னா ஆவரம்பூ பொறிச்சிட்டு வரலான்ட்டு போனேன். ஆவரம்பூ பொறிச்சிட்டு வந்தா, ஆவரம்பூ எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஆவரம்பூ வந்து அத கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை போட்டு குடிச்சா சூப்பரா இருக்கும். அதுக்காக நான் போயிருந்தேன்னா அங்க சிட்டுக்குருவி வந்துச்சு, இந்த சின்முத்திரை சொல்லி கொடுத்துச்சு. எதுக்கு இது சொல்லித்தரீங்கன்னு கேட்டேன். இது வச்சு சின்முத்திரை வச்சு அமைதியா கொஞ்சம் மூச்சு ஒரு 10 டைம் இழுத்து விட்டுட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சா நல்லா படிப்பு வருமாமா, அப்படி சொன்னாங்க. சரியா? இப்ப நாமளும் செஞ்சு பார்க்கலாமா அத? வெரி குட். இனிமேல் படிக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும்? சிட்டுக்குருவி சொன்ன மாதிரி வச்சுட்டு படிக்கணும். நல்லா மூச்சுலுங்க. ஐயா இன்னும் நடந்த பாட்டை சொல்லி. சரிங்க. 2 நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. நீங்க சொல்லுங்க அகத்தியன் பாட்டு. ஓகே. 3 4 வெரி குட். இப்ப நான் நல்லா மூச்சு போகுதா இல்ல? வெரி குட். சுறுசுறுப்பாயிட்டீங்க எல்லாரும். எழுந்திருச்சு சொல்லணுமா இன்னொரு வாட்டி? வெரி குட். நான் இப்ப பாடுவேன், நீங்க அதை கேட்டு நான் சொல்லும் போது நல்லா கேட்கணும், அவரு சொல்லும் போது கூட சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? டீல் ஓகேவா? ஓகே. நன்றிங்க. சின்ன சின்ன மலையிலே சின்ன சின்ன மலையிலே சிட்டு கூட்டம் வாழ்ந்ததாம். சொல்லி தந்து முத்திரை சொல்லி தந்து வெரி குட். அடுத்து கால சேர்த்துங்க. தாடாசனம் கை கோர்த்துக்க, நல்லா மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நல்லா முடிச்சு தொடுங்க. அடுத்தது சந்திர வழக்கு பயிற்சி செய்யலாமா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே?
ஒரு அடி கால் கேப் வச்சுக்கணும். 1 2 ரைட் சைடு பெண்டிங். ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. 3 லெஃப்ட் சைடு பெண்டிங். 4 ரைட் லெக் எடுத்தாங்க வைங்க. காலை V ஷேப் வச்சுக்கோங்க. சரியா? இந்த முழங்கை இந்த ஷோல்டர் இருந்து நேரா இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கும். மேல கால் எடுத்து வச்சுக்கோமா அதே மேல கையும் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட்ல ரைட் லெக் டச் பண்ணணும். ரைட் லெக்ல ரைட் ஹேண்ட் டச் பண்ணணும். கால் முட்டி நேரா இருக்குங்க. அடுத்து 6 ரெண்டு கையும் ரைட் லெக் டச் பண்ணிருக்கோம். தலையை கொண்டு வந்து முழங்கால டச் பண்ணுங்க. 7 லெஃப்ட் லெக் முட்டி கீழே ஓடி நல்லா ரைட் சைடு திருப்பி விரையாசனம் மாதிரி. 8 என்ன பண்ணிருக்கோம்? என்ன பண்றோம்? வணக்கம் வச்சிருக்கிறோம். நீங்களும் வைங்க. ரைட் லெக் மேல உட்கார்ந்துருக்கோம். ஓகேவா? அடுத்து அப்படியே லெஃப்ட் லெக். லெஃப்ட் லெக்ல உட்கார்ந்தீங்களா? போனீங்கன்னா சொல்லுவாங்களே ரைட் லெஃப்ட் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? அது மாதிரி லெஃப்ட் லெக்ல உட்கார்ந்துருக்கோம். அடுத்து லெஃப்ட் சைடு நல்லா திரும்பி விரையாசனம் லெஃப்ட் சைடு. பத்தாவது நிலை. ஓகேவா? லெஃப்ட் லைக் முட்டியில டச் பண்ணுங்க. சின்ன மழையிலே ரைட் ஹேண்ட் மேல. ரைட் லெக் எடுத்து வச்சு கையில காதோடு சேர்த்து வச்சு ரைட் சைடு பண்ணி 15 லெஃப்ட் சைடு பண்ணி நல்லா லெஃப்ட் சைடு வளைங்க. ஸ்ட்ரைட்டா வந்து கால் எல்லாம் மேல தூக்குங்க. சிறப்பு. கை கால் சொல்றேங்க. எப்போதுங்கய்யா. நன்றிங்கய்யா. அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மிக சிறப்பா செஞ்சீங்க. போன வாரம் சொல்லி கொடுத்த கஷ்டமான பயிற்சி எல்லாம் நீங்க செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச ஆசனம் ஒண்ணு செஞ்சு காமிட்டீங்க. எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச ஆசனம் 2 செஞ்சு காமிங்க. ஹலோ. சரிங்க. யாரு பூமாசனம் செய்யறாரா? பூமாசனம். வெரி குட். காலை விரிச்சிட்டீங்களா? அப்படியே கால் கட்டாரில் பிடிச்சி தலையை டச் பண்ணிக்கல. கால் 2 கால் கட்டாரிலையும் பிடிச்சுக்கோங்க. அதுக்கு பேரு பூமாசனம். ஓகேவா? வெரி குட். ரிலாக்ஸ். கை தட்டிடுங்க உங்களுக்கு எல்லாரும். சிறப்பு தம்பி. வெரி குட். பக்காசனம் செய்றீங்களா? வெரி குட். திதிபாதாசனம். லாக் பண்ணி வெரி குட்பா. வெரி குட். திதிபாதாசனம் செஞ்சிருக்கீங்க. சூப்பரா செஞ்சிருக்கேப்பா. வெரி குட். வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம். இந்த பயிற்சியெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ. இந்த பயிற்சியெல்லாம் எல்லாரும் நீங்க கற்றுக்கணும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றிங்கய்யா. நன்றிங்க. சிறப்பு, சந்தோஷம். எல்லாம் அற்புதமா செஞ்சீங்க. எல்லா குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா வெரி குட். எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு எல்லாம் சிறப்பா செஞ்சீங்க. நல்ல ஒரு பாடலோட உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஐயா சின்ன சின்ன மலையிலே அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடலோட நீங்க சிறப்பா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த சின்முத்திரை எப்படி கத்து